நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது வடகிழக்கு பருவக்காற்றானது மிக சிறப்பாக தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் வடகிழக்கு பருவக்காற்று ஊடுருவி கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி பகிர்றீங்க. ஆனால் மழை ஒன்றும் பெருசாக பதிவாகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, வடகிழக்கு பருவக்காற்று ஊடுருவுவதனால மட்டுமே மழையானது பதிவாகி விடாது. இயர்லி மார்னிங் நள்ளிரவு, அதாவது நள்ளிரவு, அதிகாலை, காலை நேரங்களில் கிழக்கு திசை காற்றின் வருகையினால் கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு. அந்த மாதிரியான மழையை தான் தமிழகம் தற்சமயம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதே சமயம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதன் வாயிலாக தொடர்ச்சியாக ஒரு இடத்துல காற்று குவிக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு. வடகிழக்கு பருவக்காற்று ஊடுருவுவதற்கும் கனமழை பதிவாகுவதற்கும் வித்தியாசங்கள் என்பது இருக்கிறது. தற்பொழுது வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழகத்திற்குள்ளாக வீசி கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ ஒரு சுழற்சி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதாவது ஒரு சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கில் வலுகுறைந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, அதனுடைய நிலவரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அது ஆப்வியஸ்லி நம்ம எதிர்பார்த்திருந்த திசையில் நகர்ந்து தான் அரபிக்கடல் பகுதிகளை அடைய போகுது. அதனால தான் தென் மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை போல் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். 15, 16, 17, 18ஆம் தேதி வாக்கில் கூட தென் தமிழகத்தில் சில இடங்களில் வலுவான மழை, ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பகிர்ந்திருந்தோம். இப்போ கூட பார்த்திங்கனாக்கா பசுவந்தனை அருகில் காலை 8:30 மணியிலிருந்து தற்பொழுது வரையில் இந்த இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 70 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடச்சிருக்குது. அந்த மாதிரி தென் தமிழகத்தில் அங்கங்கே மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கூட தென்காசி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மேகங்களை பார்க்க முடிந்தது. இப்போ கூட பார்த்திங்கனாக்கா நாங்குநேரி, பனங்குடி அருகிலெல்லாம் மழை மேகங்கள் இருக்குது. இப்பொழுது நேரம் மாலை 5 மணி ஆகுது. இந்த நேரத்தில் நம்ம உற்று நோக்கினோமேயானால் நாங்குநேரி, பனங்குடி மற்றும் அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், இந்த கள்ளிக்குளம் மாதிரியான பகுதிகளில், அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில், உதயாத்தூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், வள்ளியூருக்கு மிக நெருக்கத்தில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. நீங்கள் ஒருவேளை நாங்குநேரி, பனங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தெற்கு பகுதி. அதே போல் ராஜபாளையம், சிவகாசிக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஈரோடு, பவானி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக ஈரோடு அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பவானி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் காணப்படுகிறது. தேவூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திருக்கோயிலூர் சுற்றுவட்டார பகுதி, இது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, அங்கேயும் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி வருகிறது. இலங்கையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த கிழக்கு திசை காற்று உள்ளே ஊடுருவது இல்லையா, அது ஒரு கட்டத்தில் எங்கே போய் ஸ்டக் ஆகுதோ அந்த இடத்துல நல்ல மழை பதிவாகி வருகிறது இப்பொழுது. அதனால தான் மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் இன்றைக்கும் பெனிஃபிட் அடைந்து கொண்டு இருக்கிறது. தென் மாவட்டங்களும் பெனிஃபிட் அடைந்து கொண்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் இந்த மாதிரியான நிலை தான் இருக்கும். நாளைக்கு இன்னுமுமே தென் மாவட்டங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை யாராலையும் மறுக்க முடியாது. தென் கடலோர மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பதிவாகுமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ பதிவாகி கொண்டு இருக்குது. அதை என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ அடுத்த 24 மணி நேரத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஏன்னா வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய கணிப்புகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது என்பது உங்களுக்கு தெரிந்தது தான். தென் மாவட்டங்களில் ஒன்றுமே இருக்காது. தென் கடலோர மாவட்டங்களில் துளி மழையை கூட எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே பார்த்திங்கனாக்கா இயல்புக்கும் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், இதில் காட்டுற அந்த நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள்லாம் ரியல் வேர்ல்டில் இதுக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது. நீங்கள் அதனால் பொறுமையாக காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சர்க்குலேஷன் சாதகமாக இருக்குது, அது நகரப்போகுது. அப்படிங்கும் போது ஃபேவரபுளாக மழையானது பதிவாகி வருகிறது. இப்படி தான் இருக்கும். அந்த விஷயங்கள் நடக்க பார்த்திங்கனாக்கா அந்த சந்தர்ப்பத்திற்கேற்ப மழை வாய்ப்புகள் என்பது உருவாகும். அதை நம்ம அப்பப்போ தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். அதை தவிர்த்து ஒரு லாங் ரேஞ்சில் 6 மாதம் கழிச்சு, 3 மாதம் கழிச்சு, 100 நாளில், அடுத்த 1 மாதம் கழிச்சு இப்படி ஒரு சங்கு சக்கரம் சொல்ல போகுது, இதெல்லாம் தேவையா அதெல்லாம்? பட் ஆனால் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னெலாம் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சிகள் உருவாகுவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது. அதில் மாற்றங்கள் கிடையாது. அக்டோபர் இறுதியிலையோ அல்லது நவம்பர் முதல் வாரத்திலேயோ நம்ம ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சியை வங்கக்கடல் பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். அது எங்கே போய் லேண்ட்ஃபால் ஆகுங்கிறது அந்த கடைசி நேரத்தில் தான் தெரியும். கடைசி நேரத்தில்னு சொல்கிறத விட அது லேண்ட்ஃபால் ஆகிறதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அது தமிழகத்திற்கு சாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிடுவோம். அப்போ தமிழக பகுதியும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லை அப்படிங்கும் போது தெற்கு ஆந்திரா அல்லது வடகோடி தமிழகம்ங்கிறதையாவது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம்.
அதன் பிறகு ஒரு 4 நாட்கள் 3 நாட்கள் இடைவேளையில் குறிப்பிட்ட இந்த ரீஜியனுக்குள்ளே ஒரு 300-400 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்குள்ளே அது வந்து லேண்ட்ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 36 மணி நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்திற்குள்ளாக நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் மேலே ஒரு 50 கீழே ஒரு 50 ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்து சுருக்கிடுவோம். அண்டு கிட்டத்தட்ட நம்மளால் வந்து அந்த மாதிரி ஒரு நகரத்தை ஓரளவுக்கு துல்லியமாக சொல்லிட முடியும். அதுக்கு நெருக்கத்தில் போய் அது வந்து லேண்ட்ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வானிலையை தொடர்ந்து கண்காணிக்கணும், பின்தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம முன்னாடி போயிட்டு வானிலையை அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா அது நமக்கு வந்து வேலை கேட்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கிழக்கு திசை காற்று ஊடுருவுது, உட்பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்குது. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்திலாம் மழையானது பதிவாக போகுது. கோயம்புத்தூர் திருப்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில், காரமடை மற்றும் திருப்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். ஆல்ரெடி ராஜபாளையம் மற்றும் சிவகாசி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மேகங்களை பார்க்க முடியுது. வாடிப்பட்டி அருகில் கூட மழையானது பதிவாகலாம். கமுதியில் மழையானது பதிவாகலாம். திருநெல்வேலி மாநகராட்சியிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. திருநெல்வேலி, நாங்குநேரி, திசையன்விளை, கயத்தாறு போன்ற பகுதிகளிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளில் அங்கமிகமாக மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும். இரவு, நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் மீண்டும் கடலோர பகுதிகளில், வடகடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகும். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் வலுவான மழையும் பதிவாகலாம். நேற்றைய தினமே எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 137 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது. அதே போல் புதுச்சேரி, சென்னை இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள், புறவழிச்சாலை பகுதிகள், டெல்டாவின் கடலோர மாவட்டங்கள், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. அதில் மாற்றங்கள் எதுவுமே வந்து கிடையாது. 16ஆம் தேதி கொஞ்சம் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உட்பகுதிகளில் மழை வந்து கண்டிப்பாக இருக்கும். தென் மாவட்டங்களில் நம்ம வந்து வலுவான மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வடகடலோர மாவட்டங்களிலும் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நாளைக்கு கேரளாவிலும் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் கனத்த மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் நமக்கு வடகடலோர மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும். டெல்டாவின் கடலோர பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது நாளை இரவு, நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் அதிகாலை நேரத்தில் இருக்கிறது. இனி வந்து இப்படி தான் இருக்கும். வடகிழக்கு பருவக்காற்று ஊடுருவும் பொழுது என்னென்ன மாதிரிலாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பருவக்காற்று ஊடுருவி விட்டது. இன்னும் வந்து வடகிழக்கு பருவமழை ஆன்செட் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் அஃபிஷியலாக வரணும் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து. கூடிய விரைவில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். அவங்க கொஞ்சம் கனமழை எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி சென்னை பக்கத்தில் நல்ல கனமழையெல்லாம் பெஞ்சதுனாக்கா ஆன்செட் அனௌன்ஸ்மெண்ட் உடனே வந்துடும். பசுவந்தனையில் தானே பதிவாகி கொண்டு இருக்குது, அதனால் கூட டிலே ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ சென்னை மாநகரில் இப்போ நுங்கம்பாக்கத்துலலாம் கனமழை வந்து பதிவான உடனே பார்த்திங்கன்னா ஆன்செட் அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டா அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் எண்ணூரில் 137 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் 97 மில்லிமீட்டர், மணலி புதிய நகரம் 87 மில்லிமீட்டர், கொடநாடு நீலகிரி மாவட்டம் 86 மில்லிமீட்டர், விம்கோ நகர் சென்னை மாநகர் 82 மில்லிமீட்டர், செம்பனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் 69 மில்லிமீட்டர், உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் 65 மில்லிமீட்டர், பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் 64 மில்லிமீட்டர், பெரம்பூர் சென்னை மாநகர் 64 மில்லிமீட்டர், கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 62 மில்லிமீட்டர், பாரிஸ் கார்னர் சென்னை மாநகர் 60 மில்லிமீட்டர், வானமாதேவி கடலூர் மாவட்டம் 89 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 89 மில்லிமீட்டர், பேசின் பிரிட்ஜ் சென்னை மாநகர் 59 மில்லிமீட்டர், மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் 58 மில்லிமீட்டர், திருவொற்றியூர் சென்னை மாநகர் 57 மில்லிமீட்டர், வைப்பார் தூத்துக்குடி மாவட்டம் 56 மில்லிமீட்டர், நாராயணபுரம் சென்னை மாநகர் 54 மில்லிமீட்டர், ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் 83 மில்லிமீட்டர், நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் 83 மில்லிமீட்டர், குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் 81 மில்லிமீட்டர், சாம்ராஜ் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 81 மில்லிமீட்டர், காசிமேடு சென்னை மாநகர் 81 மில்லிமீட்டர், காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 50 மில்லிமீட்டர். ஸோ 50 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தை தான் அவங்க கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்குது. ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசு தான். லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் மழையானது பதிவாகும். இன்னும் வந்து நள்ளிரவு அதிகாலை நேரத்தை எட்டல இல்லை, அதுக்கப்புறம் தான் கடலோர பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை பதிவாகுதுன்னு தெரியும். அதே போல் தான் நாளைக்கும் இருக்கும். நாளைக்கும் உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும். ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டு. அதன் பின்னர் நாளை நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களிலே சில இடங்களில் நம்ம கனத்த மழையை எதிர்பார்க்கலாம்.
அவ்வளோதான் தோழர்களே, அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.